இப்போ தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அட்லி அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் பழைய அவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் அரவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பஷீர் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி, அப்புறம் அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் இருக்கு. அதெல்லாம் வாசம் ரொம்ப லேட் ஆயிரும். அந்த அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை சொல்லிட்டு நேரே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், மாரிமுத்து அண்ணன், கவிஞர் மாரிமுத்து அவர்கள். நான் வந்து மாரிமுத்து அண்ணன் தான் கூட இருக்கேன். அவரை கவிஞர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கவிஞர் ரூபம் எடுத்திருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக அண்ணனை தெரியும். சும்மா கதெல்லாம் விடாதியா, அவர் இப்போ தான் 2 வருஷமாக தான் கவிதை எழுதியிருக்காரு. நீ தான் 25 வருஷமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நான் வந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்து முதல்ல லேண்டான இடம் வந்து கோயம்பேடு தான். கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள தான் லேண்டானேன். அங்கே காய்கறி வியாபாரங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே எம்எம்டிஏக்குள்ளே அந்த ஏரியாவிலே வியாபாரங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் அப்போ எனக்கு அறிமுகமானவர்கள் தான் மாரிமுத்தனை. மட்டுமல்ல, மாரிமுத்தனுடைய ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல பழக்கம். அவருடைய குழந்தைகள்லாம் ரொம்ப குட்டி குழந்தைகள், எல்லாம் வேகமாக ஓடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கேரட்டு தக்காளி எடுத்து கொடுப்பேன். அப்படி பழகி அந்த காலகட்டத்திலேருந்தே மாரிமுத்தனை வந்து அது பழகிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவர் வந்து இவர் வந்தப்போ ரோட்டில் காய்கறி இருந்தாலும் பார்க்காரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலலாம் அவர் பார்க்க மாட்டார். அப்போவே என்கிட்ட அண்ணாச்சி எந்த ஊர் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்பாரு. அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே வளர்ந்து காலப்போக்கில் நானும் ஒரு நடிகனாக மாறும்போதும், அப்புறம் அண்ணன் அதே எம்எம்டியில் தான் திருமண அந்த பத்திரிகைகள் அந்த கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்தே எங்களுடைய நட்புகள் தொடர்ந்து கடைசியாக அண்ணன் திடீர்னு ஒரு நாள் வந்தார். அண்ணன், நான் கவிதைகள்லாம் இப்போ நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறேன், நிறைய சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறேன், உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்கள் நடிக்கிற ஒரு பாடலுக்கு நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னாப்புல. அப்போ என்ன தலைவா இது எப்போ நடந்தது இந்த இது? நான் எப்போ பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, டைரக்டர் இனிமே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த படத்தோட பேர் சொல்லுங்க. புதுவேடம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமாம், அண்ணன் வந்து முதல் முறையாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதுனது நான் அவருடைய பாடலை வந்து பாடி ஆடி இருக்கேன் இல்லையா, நடிச்சிருக்கேன். ஆமாம், அந்த பெருமையை எனக்கு கொடுத்தது நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். அப்போ இப்போ பாடல்கள்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஒரு வாட்டி நல்லா உற்சாகமாக அவருக்கு ஒரு கைகளை தட்டி ஒரு வாழ்த்து சொல்லிடலாமே. ஏன்னா கவிஞர் ஆகிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியணும். இப்போ ஒரு கிறிஸ்தவ பாடல் எழுதணும் அப்படின்னா அதில் வந்து பைபிளை படிக்கணும். பைபிள் படித்தாதான் அதிலிருந்து சில வரிகள் எடுத்து தான் நம்ம அது ஒரு கவிதையாக ஒரு பாடலாக உருவாக்க முடியும். ஒரு இஸ்லாமிய பாடல்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் குரான்லாம் படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் குரான்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் நீங்கள் வாசிக்காத புக்கே இல்லை. ஆமாம், அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லையா? அது உண்மையே இல்லை. நீங்க படிச்சது உண்மை இல்லையா? இல்ல படிச்சதுன்றதும் உண்மை, படிக்கலன்றதும் உண்மை. ரைட், அண்ணன் ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா அதான் மனைவியா துணைவியான்னு கேட்கும்போது இப்போ அண்ணன் அப்படி சோத்துக்குள்ள ஏதாவது போட்டு வரையா. ஆமா, அதான் மனைவியில் இருக்கும்போது மனைவி, துணையா இருக்கும்போது துணைவி அப்படின்னாப்ல. அங்கேயே அவருடைய கவிதை திறமைகள் வெளிப்படுது. அப்போ அண்ணன் உண்மையிலே இப்போ போன வாரம் தான் என்ன சொன்னாங்க, அண்ணாச்சி அடுத்த வாரம் நம்ம இந்த அழகா சொன்னாங்க, அது என்னது, காதலும் அல்ல கவிதையும் அல்ல காவியமும் அல்ல, ஆமாம் எல்லாமே உள்ளத்தை நடும் உண்மை தத்துவங்கள். அப்படி உண்மையிலே அது அந்த புக்கை படித்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கூட தான் நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய திறமை எனக்கு தெரியாது, சத்தியமாக உண்மைதான் சொல்கிறேன். நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்குள் இவ்வளவு திறமைகள் ஒளிந்திருக்கிறதா அப்படிங்கிறது இந்த கவிதைகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா படிக்கும்போது தான் எனக்கு ஒரு அந்த கவிதை அப்படின்னோடனே எனக்கு ஒரு நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கவிதை என்று சொன்னார். என்னங்க சினிமானா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லும்போது
அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு கவிதை சொல்கிறேன், இதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கவிதைனாலே என்னன்னு தெரியும். சிங்கிள் டீ குடிப்பதற்கே சில நிமிடங்கள் காத்திருக்கின்ற பொழுது சினிமாவில் சாதிப்பதற்கு சில வருடங்கள் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும் அப்படின்னார். அந்த கவிதை இன்னும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல் அண்ணனுடைய கவிதைகள்லாம் அப்படியே ஒன்று படிக்கும் பொழுது அதில் இதுதான் சிறந்தது அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. அனைத்து கவிதைகளுமே அது உண்மைதான், தத்துவம் தான். இதெல்லாம் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு முத்தான வரிகள் தான். அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பக்கத்தில் நிற்கிறாரு. அவருடைய இந்த புத்தகம் இன்று வெளியிடுறனால நானும் இந்த மேடையில் இருக்கிறதுல எனக்கு பெருமை, நம்ம எல்லாருக்குமே பெருமை. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. ரொம்ப அவ்வளவு அருமையான வரிகள் அதில் முத்தா இருக்கு. இந்த வரிகளை படித்து ஆனந்தமடையுங்கள். தொடர்ந்து அண்ணன் மாரிமுத்து அவர்களை வாழ்த்துங்கள். அவர் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வளரணும். ஆனால் இதுக்கப்புறம் அவருக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் இவ்வளோதான், நாங்களாம் இந்த ஹைட்டில் தான் இருப்போம். அந்த வளர்ச்சி வச்சுருந்தோம்னா ஆமாம், நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதேமாதிரி அடுத்த வருஷம் எவ்வளோ 18 முடிஞ்சு 19 இருக்கா? போய் சொல்ல மாட்டேன், 17. ஆமாம், அப்படியே அங்கே ஒரு ஆள் மாற்றி போடுறாரு. 17 ஏலத்துக்கு இந்த பக்கம் போட்டு ஒன்று அந்த பக்கம் போடுறாப்புல. ஆமாம், அதனால் நாளுக்கு நாள் அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இளமையோடு போயிட்டு இருக்காரு. அந்த இளமையின் ரகசியம் என்னங்கிறத கடைசியாக கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நாங்களாம் சைடில் விரிஞ்சிக்கிட்டே போகிறோம், சரிண்ணா? ஆமாம், அதனால் அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு முறை அவருடைய அந்த கவிதைக்கு ஒரு அற்புதமான கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தி, ஆமாம், மென்மேலும் வளர்க, இறைவன் அருள் பெருக அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் வந்தால் இந்தியா எழுந்து நிற்கும். அந்த எம்ஜிஆரே எழுந்து நிற்கிறது என் தந்தை முத்துலிங்கம் வந்தால். எம்ஜிஆர் வந்தால் இந்தியாவை எழுதி இருக்கும். என் தந்தை முத்துலிங்கம் வந்தால் எம்ஜிஆரே எழுந்து நிற்பார். இவ்வளவு பெரிய ஒரு அரங்கத்துல சரித்திரத்தை கொண்டாந்து உட்காந்து இந்த ஒருத்தரே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அன்பு மகளே, சொன்னிய இன்னும் வெற்றியின் காட்சி, வீரத்தின் காட்சி, வெல்லும் காட்சி, எங்க நின்றாலும் வெற்றி படைக்கும் காட்சி அண்ணாச்சி வந்து ஆன் தி ஸ்பாட்ல அடியக்கூடிய அபாரமான திறமை. பாச விழிகள், நேச விழிகள், இன்னும் போற்றுகிற, உலகமே போற்றுகிற அன்பு விழிகள், பண்பு விழிகள், அறிவு விழிகள், செறிவு விழிகள், ஆனந்தம் அடையக்கூடிய பல இயக்குநர்கள் வியந்து பார்க்கும் விழிகள், உலகமே போற்றும் விழிகள், அந்த ஊமை விழிகள். சொன்னீங்களே அண்ணாச்சி, லோகேஷ், கனகராஜ், எத்தனை ராஜ், அந்த ராஜ், இந்த ராஜ், காந்தராஜ், எல்லா ராஜுக்குமே பெரிய ராஜ் அந்த ராஜ், அரவிந்த் ராஜ். இன்னையில நல்ல ஒரு அரங்குங்க. இசையமைப்பாளர் யாரு? இங்க எடிட்டர் யாரு? எடிட்டர் 2-3 பேரு இருக்காரா? சூரஜ், அப்புறம் அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. அற்புதம் தலைவா. வீடியோ அதாவது என்ன உண்மையில வேற எங்கேயாவது வீடியோகிராஃபர்லாம் எங்க இருக்காங்க? எப்படி நம்ம வந்து முழுக்க அதை வந்து ரசிச்சு, இது நம்மளுடைய செயல் வந்து ஒரு இல்ல ரொம்ப நேர்த்தியாக திரைப்படங்கள்ல உள்ள ஒரு படைப்பாக இருந்தது. அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, வெற்றி பிரமாண்ட வெற்றி தான். ஏன்னா எங்க அப்பா வந்திருக்காரு, அண்ணன் ஊமை வெளியே அண்ணன் உட்காந்துருக்காங்க, அண்ணாச்சி தொழில் அதிபர், தொழில் பார்த்து அவர் கையை பார்த்தாவே 10,000 கோடி வச்சிருப்பாரு போல. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன் கிடையாது, கரன்சி வாசன். ஆமா, அங்கிட்டு ஒருத்தர், அவங்க நீ எங்க இருக்கேன்? திருச்சி ஏர்போர்ட்னாரு. அங்க ஒரு வீடுல நிறைய இருக்கு, ஒண்ணு வேணுமான்னாரு. என்னைய பார்த்து கேட்கிற ஒரே கேட்க. நல்ல ரசிகர்கள், அருமையான கவித்துவம் உங்களிடம் இருக்கிறது. இதுக்கு நீங்க ஒரு ஆய்வு அரங்கம் மாதிரி நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளையும் பார்த்தா பாருங்க, நிறைய குறிப்பு வச்சுட்டேன். பள்ளிக்கூடம், நான் கல்லூரி, நந்தனம் கல்லூரி பேராசிரியர். மற்றவர்களை உயர்வாக பேசுங்கள், நீங்கள் உயர்வாக தானாகவே உயர்வீர்கள். என்ன பெரிய ரகசியம் தலைவா? மற்றவர்கள் உயர்வா பேசிட்டே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், போட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எவன் செல்போன்ல ரெக்கார்டு வச்சுக்கவே தெரியல, மாட்டிக்கிறான். பாட்டுகளை துணிவியார் சிரிக்கிறாங்க. ஆமா தங்கச்சி, உண்மை தானே? எவன் எங்க வச்சுக்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குது. எங்க வாத்தியார் வைஸ் சான்சலர் இருந்தாரு, எது பேசுவாங்க நேரம் ஆவாம்பாரு. ஒரு புனிதமான நேர்மையான முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி.
நிறைய பேர் பேசுறான், என்னென்னதெல்லாம் பேசுறான் ரெக்கார்டு. இந்த பன்னிக்குட்டி உனக்கு ரெக்கார்டு எங்கேயும் ஆயிட்டு இருக்குடா, எல்லாத்தையும் பேசுறான். அவன் போட்டலாம் அவனை முடிச்சு கொண்டு உள்ள போட்டுறாங்க. தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்க்கையில போராடி போராடி கடைசியா ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம்ல, 2 வரியில நம்ம வாழ்க்கையை சொல்லுவோம்ல, அதுதான் தத்துவம். நம்ம எல்லா விஷயத்தையும் போராடி போராடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. உண்மை தத்துவங்களை தொகுத்து ஒரு அற்புதமான புத்தகம். நம்ம சொர்க்கோ அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வரிகளையும் பாராட்ட வேண்டிய வரிகளா எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு இந்த ஊனாங்குடி. அதுக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க, ஊனாங்குடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியல. ஃபர்ஸ்ட் ஊனாங்குடினா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கான், ஆனா பெருசா தெரியல என்ன அப்படின்னு. இப்பதான் உடனே இருக்குத, டக்கு டக்கு டக்குன்னு தட்டுனா காட்டிடுத. ஊனாங்கொடிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வேலியில் படரக்கூடிய ஒரு கொடி. அதனுடைய மிகப்பெரிய சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய உறுதித்தன்மை. ஒரு கயரை விட உறுதியானது. சின்ன வயசுல பசங்க ஊஞ்சல் கட்டி ஆடுறதுக்கு பயன்படுத்துறது ஊனாங்கொடி. விறக கட்டி தலையில சுமந்துட்டு போறதுக்கு லேடிஸ் பயன்படுத்துறது ஊனாங்கொடி. மலையில பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு மேலே தூக்கி போட்டு விளையாட்டில் பயன்படுத்துறது ஊனாங்குடி. இப்படி ஒரு சிறப்பான ஊனாங்குடி. அதனுடைய தன்மை உறுதித்தன்மை, அந்த பலம். இவர் அந்த புத்தகத்துக்கு ஏன் அந்த டைட்டிலை வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்க தத்துவங்கள் அத்தனையும் ஊனாங்குடி மாதிரியே உறுதித்தன்மை வாய்ந்தவை, உறுதியான தத்துவங்கள். ஒன்னொன்னையும் அதான் நான் சொன்னேன், ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சி சக்கையை ஃபுல்லாக தூக்கி போட்டுட்டு அந்த சாரை மட்டும் நமக்கு குடிக்க கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லா அனுபவத்தையும் வடித்து எடுத்து அதனுடைய அந்த சில பேர் சகித்துக் கொள்வார்கள். வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இருப்பதை விட இறந்து போகலாமல் நினைக்கிறாங்க, இறந்து போவதை மேல் என்று நினைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கை என்ற சொல்லி அழைத்து பல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறது. வாலி சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, வாழ்க்கை சில பேர் சகித்துக் கொள்வார்கள் என்ன வாழ்க்கை என்று. அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்து அழைக்கிறது. முதல் எழுத்துன்னா வா வா, அடுத்த எழுத்து எழு, வாழ். வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை, நீ சகித்துக் கொள்வதற்கு அல்ல. சரி, வாழ்கின்றோம். வாழ வேண்டுமென்றால் பொருள் வேண்டுமே, பொருள் இல்லாமல் எப்படி வாழ்வது? ஆமாம், பொருள் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? உன் கையை கொண்டு உழைத்து பொருள் தேடு. உன் கை அடுத்தவன் உழைப்பில் இல்லை, உன் கையை கொண்டு உழைத்து பொருள் தேடு. அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற எழுத்து தான் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள கடைசி எழுத்து கை. உன் கையை கொண்டு உழை. சரி, கையை கொண்டு உழைத்தால் பொருள் ஈட்டலாம், பணக்காரன் என்று பெயர் பெறலாம், நல்லவன் நாணயமானவன் என்று பாராட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். ஒருவனுக்கு அதை செய்து சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற எழுத்து தான் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் 4வது எழுத்தும். வாழ்க்கையில் வாவன்னா இல்லை, எடுத்துகிட்டு பாருங்க, இக்கு கை வாக்கை. அப்படி கொடுத்த வாக்கையை நிறைவேற்றினால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதைத்தான் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்து கடைசி எழுத்தும் காட்டுகிற. முதல் எழுத்துன்னா வா, கடைசி எழுத்து கை, சேர்த்தால் வாகை. வாகைனா வெற்றி. வெற்றி பெறுவதற்கான வழியை வாழ்க்கை என்ற சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பல பேர் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அப்படி அண்ணன் வாலி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அதைத்தான் நானும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் 2 வரி ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாமே தங்கம், நான் எழுதியிருக்கிறேன். எல்லாமே தங்கங்கள், எல்லாமே வைரங்கள், எல்லாமே மாணிக்கங்கள், எல்லாமே மரகதங்கள். இதில் எதை எடுப்பது எதை விடுப்பது, அவ்வளோ சிறப்புக்குரியது. தத்துவங்கள்னு சொல்லியிருக்கிறார்ல, உண்மை தத்துவங்கள், உண்மையிலே உண்மை தத்துவங்கள் தான் எவ்வளவும். 2 வரியில் சொல்லியிருக்கிறார். அதாவது 1984ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தபோது சிலம்பு செல்வர் மாபோசி அறையில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தார் கூட. அப்போ அவர் கட்சியைச் சேர்ந்த கூசா கிருஷ்ணமூர்த்தி என்ற கவிஞர் அவரை பார்க்க வந்தார். கூசா கிருஷ்ணமூர்த்தி மிகச்சிறந்த கவிஞர். அந்தமான் கை படம்லாம் அவருக்கு எழுதினது தான். சக்கரவர்த்தி திருமகள சொல்லாலே விளக்கு தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியல, இந்த பாட்டெலாம் எழுதியவர் அவர். ரத்த கண்ணீர் படத்தில் வருவேன், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது, அதெல்லாம் அவர் எழுதின பாட்டு. பல பேர் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடம்புடைய நாராயண வேண்டும், கூசா கிருஷ்ணமூர்த்தி. அப்போ அவர்கிட்ட கேட்டாரு மாபோசி, 5 பூதத்தையும் 5 புலனையும் இணைத்து 2 வரியில ஒரு கவிதை சொல்ல முடியுமான்னு கேட்டார்.
ஐம்பூதத்தையும் ஐம்புலனையும் இணைத்து. உடனே சொன்னார், ஐம்பூத கூட்டம்தான் உலக சேர்க்கை, நிலம் நீர் காற்று வாழ்ந்தன, ஐம்பூத கூட்டம்தான் உலக சேர்க்கை, ஐம்புலனின் ஆட்டம்தான் மனித வாழ்க்கை அப்படின்னார். அப்படி ரெண்டு வரியில மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் சொல்ல நேரம் ஆயிரம் முடியாது. அதாவது எம்ஜிஆர் ஒன்று சொல்லுவார். அவர் படத்துக்கு பாட்டையில் இருக்கும்போது ஒரு முறை சொன்னார், அவர் சினிமா நடிகராக நாடக நடிகராக இருக்கும்போது 10 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 2 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். சினிமாவில் துணை நடிகராக நடித்த போது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதை 10 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மந்திரிகுமாரி படத்தில் நடிக்கும் போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபா தானாம். அந்த படத்துக்கு மொத்தம் பேசிய சம்பளமே 10,000 ரூபா தான். அதை மாதம் 1000 ரூபா கொடுப்பார்களாம். அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். அதே போல நீங்கள் பெரியவர்களாலும் வசதி வாய்ப்பு இழந்ததும் உங்களால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவர்களை செய்யுங்கள்னு சொல்லுவார். அவர் சொன்னதற்கேற்ப என்னால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன். அதுதான் எம்ஜிஆருக்கு நான் காட்டக்கூடிய நன்றி. இது சிறிய விழாவா பெரிய விழாவான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த அனைவரும் பெரியவர்கள், அதில் எனக்கு மகிழ்ச்சி. அதில் இங்கே இருக்கவங்களும் சரி, என்னுடைய கண்ணு முன்னாடி அங்கே இருக்கவங்களும் சரி, அனைவரும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சி எப்படி என்பதில் எனக்கு கவலை இல்லை, ஆனால் இதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையிலே நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தேன், இதை சொல்லிடணும், எடுத்தவனை சொல்லிடணும்னு சொல்லி. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் முடிந்தால் 3 விஷயம் செய்யணும். நிறைய செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதில் நான் சொல்லியிருப்பேன், செய்ய வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருப்பதையெல்லாம் கொடுப்பது தர்மம் அல்ல. கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவரிடத்திலே பிடுங்கி கொடுப்பதும் தர்மம் அல்ல. இருப்பதை கொடுப்பது மட்டும்தான் தர்மம் அப்படின்னு. ஆக நான் சொல்ற ஒரு விஷயம் வந்தவன ஏன்னா போக மறந்துடக்கூடாதுன்ட்டு 3 விஷயம் முடிந்தால் செய்யுங்கள் சொல்லுவேன். 1, நல்ல விஷயத்துக்கு வருவோம். திருமணம். தன்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாரும் பணக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஏழ்மையான நிலையில் அல்லது நம்மோடு பழகுகின்றவர்கள் கொஞ்சம் தெரியும், நம்மளுக்கே தெரியும் இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி திருமணம் செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்களால் முடிந்தால் வெளியில தெரியாம இதை திரும்ப கேட்க கூடாது. கடனாக கிடையாது. என்னுடைய நண்பருக்காக, என் நண்பன் குடும்பத்திற்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சிடணும். அது கடனா நினைச்சு செய்யக்கூடாது. முடிந்தால் 1. 2வது, மருத்துவ செலவு. ஒரு மருத்துவத்திலே அனுமதித்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும். பணம் எப்பொழுதும் அந்த நேரத்தில் இருக்காது. அப்படி இருக்கின்ற போது தங்களால் முடிந்தால், நான் சொல்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், தங்களால் முடிந்தால் தான். முடியலன்னா செய்யலன்னா தவறு கிடையாது, அது அதர்மம் கிடையாது. ஆனால் முடியும், நம்மிடம் தகுதி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நம்மோடு பழகிய ஒரு நண்பன் குடும்பம் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேதனையை பார்ப்பதை விட அந்த வேதனையில் பங்கு கொள்வதுதான் மனிதாபிமானம். அப்பொழுது முடிந்தது செய்யுங்கள். அதற்கும் தயவு செய்து இது கிடைக்கணும், இது எப்படினாலும் வாங்கிடணும், 6 மாசம் கழிச்சு கொடுத்துடணும் அப்படிலாம் சொல்லி தயவு செய்து கொடுக்காதீங்க. என்ன கொடுத்தாலும் அது அன்பாக கொடுத்து விட்டு மறந்து விடுங்கள். 3வது, இறப்பு. வாழ்க்கையில் திருப்பி பெற முடியாத ஒரு இழப்பு. எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழுகின்ற போது வாழ்கின்ற வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். வாழும்போது பேசுவதை விட மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். திருப்பி கிடைக்காத ஒரு பொருள். இந்த பிறப்பிலே அனைத்தையும் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் அனைத்தையும் இழந்து மண்ணோடு மண்ணாக செல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன்
இறக்கின்ற சூழலில் அந்த குடும்பத்தோடு பழகுகின்ற யாராக இருந்தாலும் சரி, வெளியில் தெரியாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த நண்பர் நமக்கு இருப்பார் இல்லைங்களா, அவருடைய பாக்கெட்டில் என்ன முடியுமோ செஞ்சுட்டு வந்துருங்க. வெளில சொல்லக்கூடாது, வெளில தெரியக்கூடாது. ஏன்னா இந்த 3 காரியங்களும் மிக மிக வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அதில் இது கடைசியாக நான் கொண்டு வந்ததுக்கு காரணம், இது திருப்பி வராத ஒரு விஷயம். அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அந்த 2க்கும் செய்ய முடியாவிட்டாலும் போட தவறில்லை. இழப்பு என்று ஒரு வீட்டுக்கு சென்றால் தயவு செய்து என்ன முடியுமோ அது அந்த நண்பனிடத்தில் பாக்கெட்டில் தெரியாமல் வச்சுட்டு வாங்க. இந்த 3ஐயும் செய்யணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். முடிந்தால் செய்யலாம், செய்யவில்லை என்றால் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக மனிதன் ஏன் பிறக்கிறான், எதற்கு பிறக்கிறான், என்ன செய்ய போகின்றான் என்பது எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதனால பிறந்து அங்கு செல்கின்ற வரையில் மனிதன் கேள்விக்குறியாகவே வாழ்ந்து சென்று விடுகின்றான். இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்க அக்கா, அந்த அண்ணன், இப்போ இந்த சந்திப்புகளெல்லாம் இந்த பிறவியிலே நாம் சந்திக்கின்ற ஒரு அங்கம். மகாபாரதத்திலே பார்த்தா நிறைய இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகாபாரதம் வந்து ஒரு கதையோ கதாபாத்திரமோ அதெல்லாம் கிடையாது. மகாபாரதம் ஒரு வாழ்வியல் தத்துவம்னு சொல்லுவேன், வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அது நிறைய இருக்கு.